நீங்க வெள்ளன வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். வரணுன்ட்டு தான் எனக்கும். இந்த திருச்சிக்காரங்க விடல. எங்களோட இருந்து நீங்க டிஃபன் சாப்பிட்டு போகணும்னு வற்புறுத்தல். சரின்னு அங்கேயே குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பி வந்தேன். என்ன சொல்லு மயிலு, நம்ம ஊர் தண்ணியை குடிச்சிட்டு வைரவரை கும்பிட்டாதான் நமக்கு நாளே தொடங்கின மாதிரி இருக்கு. அதான் நேரம் கோவிலுக்கு கிளம்பிட்டேன். ஏனே பெங்களூர் பிடிக்கலையா? நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அடடா, போனதுல இருந்து என்ன அமோக ஆதரவு. நம்ம தங்கறதுக்கு தனியா ஒரு ஜாக, போக வர காரு, என்ன சாப்பாடு, இதெல்லாம் விடு. என்ன ரசனை உங்களுக்கு. வெளிநாட்டுக்காரங்களும் வெளிமாநிலக்காரங்களும் எவ்வளவு நல்ல சங்கீதத்தை ரசிக்கிறாங்க. ஐயோ, என்ன பெரிய கௌரவம். நமக்கு சன்மானம் என்ன, சால்வை என்ன, அப்படியே அமக்கலப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் விடு. என்ன ரசிப்பு தன்மை, என்ன ராகங்கள், அபூர்வ ராகங்களா தேடி கேட்கறாங்க. இது எங்களுக்கு வாசிங்க அப்படின்னு. சங்கீதக்காரனுக்கு என்னையா வேணும்? நமக்கு அங்கீகாரமும் பாராட்டுவதும் தான் வேணும். அது நிறைய கிடைச்சதுங்க. எனக்கு மனசுல இருந்த ஒரே குறை நீ என் கூட இல்ல, அது ஒண்ணுதான். அது ஒரு பெரிய இழப்பு தான். விடுங்கண்ணே, அடுத்த தடவை நீங்க போறப்ப கண்டிப்பா உங்க கூட நான் வருவேனே. நிச்சயமா வரத்தான் போறேன், உன் வாக்கு சத்தியம். ஏன்னா இந்த முறை அவங்க ரசிக்கிறத பார்க்கும்போது தொடர்ந்து அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க. இதுல இருந்து நாம அடுத்த கட்டத்துக்கு உயர்வோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா நான் அன்னைக்கு நீங்க கிளம்பும்போது நான் சொன்னேன்ல, அடுத்த நம்மள தான் கூப்பிடுவாங்கன்னு. ஆண்டவனே, மயிலு ஒரு நிமிஷம். அண்ணே, இந்த பெங்களூர் போயிட்டு வந்த கச்சேரியில சன்மானம் வந்துச்சு. இதுல 5000 ரூபா உனக்கு. எனக்கு எதுக்குண்ணே? நான் தான் உங்க கூட வரவே இல்லையே. அதனால என்ன, வழக்கத்தை மாத்தக்கூடாது. இந்த வச்சுக்க அண்ணே, வைங்கண்ணே. மகேஷ் கல்யாண செலவுலாம் இருக்கு, இருக்கட்டும் வைங்கண்ணே. 1000 செலவும் வரும்பா. இல்ல நீ பேசக்கூடாது மயில். வச்சுக்க, வேணும்னா நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அண்ணே, எப்பேற்பட்ட மனுஷன் நீங்க. எப்படியெல்லாம் நாம இருந்தோம், யாரு கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரியல. நான் போய் உங்ககிட்ட பேசாம இருந்திருக்கேன்னா இப்ப நினைச்ச கூட மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கனே. இன்னும் என்னால நம்ப முடியல மயிலத. ஊருக்கே உதாரணமா இருந்தவங்க நாம, நம்ம வாழ்க்கையில இப்படி ஒண்ணு. சரி விடு, நீ உணர்ந்து திரும்பி வந்துட்டல, அது போதும் எனக்கு. எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டேனே. அண்ணே, ஏன் உசுரோட உங்களை நான் உயர்வா நினைக்கிறேன்னே. உங்ககிட்ட போய் நான் அப்படி பேசாம இருந்திருக்கேனே. தப்புன்னு தெரிஞ்சும் நான் அப்படி நடந்திருக்கேனே. என்னன்னு இது? புள்ள பாசம் கண்மூடித்தனமா நடக்க வைக்குமா? இல்லைன்னா தப்புன்னு தெரிஞ்சு நான் அப்படி நடந்துக்குவேனா? என் புள்ள மேல உள்ள பாசம் கண்மூடித்தனமா நடக்க வச்சிருச்சுனே. ஒரு முறை மீனாட்சி கிட்ட நான் சொன்னேன், சகோதர பாசத்தை விட புத்திர பாசம் தாமா பெருசு அப்படின்னு. ஞாபகம் வருது. அவன் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் யோசனை பண்ணாம நான் பாட்டுக்கு தப்பா நடந்துக்கிட்டேனே நானு. மகாபாரத கதை தெரியுமில்ல? பாரத போர்ல பேரழிவு ஏற்பட காரணம் என்ன தெரியுமா? திருதராஷ்டிரா அவங்க பசங்க மேல வச்ச அளவு கடந்த பாசம் தான். துரியோதனம் பண்றது தப்பு தெரிஞ்சும் கூட அவனை கண்டிக்காம விட்டா மத்தியா, அதுதான் கடைசியில என்னாச்சு? பிள்ளைங்களையே இழக்க முடியுமா ஆயிப்போச்சு. சக்கரவர்த்தி வாழ்க்கையிலேயே அப்படின்னா சாமானிய நம்ம வாழ்க்கை ஏமாத்திரம். ஆமாண்ணே. தவறு, பிள்ளைங்க கிட்ட பாசம் இருக்கணும், கூடவே கண்டிப்பும் இருக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு வியாதிக்கு கசப்பு மருந்து கொடுக்கலையா, அதே மாதிரி கண்டிப்பும் கூட காட்டணும். இல்லைன்னா பசங்க உருப்படாம போயிடுவாங்க. அண்ணே, அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லவே எனக்கு என்னமோ தயக்கமா இருக்குண்ணே. அவன் முகமும் அவன் மொழியும் அவன் கிட்ட நெருங்கவே நான் யோசனை பண்றேன்னே. நான் ஏதாவது சொல்ல போய் அவன் மனசு சங்கடப்பட்டு பரம்பரை சாமா அவன் மேல விடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது, விடு. நான் அவனை பாண்டிக்கு புத்தி சொல்லி கண்டிக்கிட்டுமா அவனை? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவசரப்படாத. இப்ப நம்ம கூப்பிட்டு அவனை கண்டிச்சோம்னா பிடிவாதம் அதிகமா போய் இன்னும் மோசமா போயிடும். மெல்ல மெல்ல தான் திருத்தணும். இப்ப அவன் போக்கிலேயே அவனை விட்டு பிடிப்போம். ஹலோ அண்ணே, நான் சாந்தி பேசுறேன். சம்பந்திமா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். பொண்ணுக்கு தாலி எடுக்கிறதுக்காக ஊருக்கு வரோம். நீங்களாம் குடும்பத்தோட கண்டிப்பா வரணும். அதை சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி கிட்ட சொல்லிடுறேன். தாலி எடுக்க எப்போ வர போறீங்க? நாளைக்கு வரோம். அப்படியா? சம்பந்தியமா வணக்கமா, மயில் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கண்ணே, நான் சாந்தி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. என்ன விசேஷம்? நாளைக்கு தாலி எடுக்க வரோம், அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்.
அப்படிங்களா? நாளைக்கா? வெள்ளிக்கிழமை நாளைக்கு தான் நாங்களும் முகூர்த்த கால் நடலான்னு இருக்கோம். நல்லதா போச்சுங்க, நீங்களும் வந்து கலந்துக்குங்க. அப்படியாண்ணே, நாங்களாம் கண்டிப்பா வந்துடுறோம். நல்ல விஷயங்கள்லாம் ஒண்ணா நடக்குது பாத்தீங்களா? முகூர்த்த கால் நட்டுற ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நம்ம எல்லாம் அப்படியே தாலி வாங்க போயிடலாம். நல்லதுங்க, ஒரு நிமிஷம் அண்ணன்ட்டு கொடுக்குறேன். வேற ஏதாவது தகவல் இருக்காமா? வேறெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. செல்வரங்கன் தான் கொஞ்சம் கோவமா இருக்கான். அவன் அன்னைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு மகேஸ்வரியை பார்க்க வந்தப்போ அண்ணியும் கோபியும் நடந்துகிட்டது கொஞ்சம் சங்கடமா இருந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தானே. சொன்னாங்கம்மா, வீட்டுல கூட போன்ல தகவல் சொன்னாங்க. எனக்கு இந்த விஷயத்துல மாப்பிள்ளை செஞ்சதுதான் சரியில்லைன்னு எனக்கு தோணுது. இது பாருங்க, தேவையில்லாம யார் யாரையோ கூட்டு வந்து பொண்ணை காட்டுறது என்ன வழக்கம் அது? நான் வேற வீட்டுல இல்ல, அதனாலதான் அவங்க வேண்டான்னு சொல்லிருக்காங்க. சரிதானே அது? அதுவும் இல்லாம கோபி சொன்னாப்புல அவன் ஸ்நேகிதெல்லாம் பார்த்தா ஒன்னும் சரியில்லாத மாதிரி தோணுதுன்னு. நாம பழகிறவங்களை வச்சுதான் நம்மையே இட போடுது சமூகம். சரி, இப்ப நடந்து விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை இந்த மாதிரி ஸ்நேகிதங்கிட்ட பழகிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க சொல்றதுதானே கரெக்ட். அவனுக்கு 1008 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அவங்கெல்லாம் பொண்ணை பார்க்கணும்னா அது சரியா வருமா? இவனுக்கு விவரம் பத்தல, சரியாயிருவான். சின்ன பையன். சரி, அதை விடுங்கண்ணே, நாளைக்கு நாங்க எல்லாரும் வந்துடுறோம். சரிம்மா, சரி. நாம என்ன சொன்னாலும் அவங்க சொல்றதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணே. என்ன சொல்ற மயிலு? ஆமா, இந்த பாண்டி பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குண்ணே. நாளுக்கு நாள் அவன் குடி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அவன் சேர்க்கையே சரியில்லைண்ணே. எங்க கெட்டு போயிடுவானு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நான் தான் ஏற்கனவே சொல்றேன் மயிலு, அவனை விட்டு தான் பிடிக்கணும். நம்ம கோபத்தை அவங்ககிட்ட காட்டக்கூடாது, இன்னும் பிடிவாதம் ஜாஸ்தி ஆகும். கால நேரத்தை நம்புறவன்னா நேரமும் காலம் கூடி வந்தா எல்லாம் சரியாயிரும். முதல்ல அவன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் வா. சொல்லுங்க. மக நட்சத்திரம் சிம்மராசி, சிவகோத்திரம் பாண்டிகுமார். சிவகோத்திரஸ்ய மகனச்சரஸ்ய சிம்மராஜாதஸ்ய பாண்டிகுமாரஸ்ய அவயசுரம் பாணம் ஷேமதைரி. மனசுல எந்த குழப்பம் வச்சுக்காம சாமி கும்பிடு. நான் பாண்டிய தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். தெய்வம் தன்னை நம்புறவனை கைவிடாது. இனி அவன் சாமி புள்ள. பாண்டி அவர் தான் துரை. நம்ம மேட்ருக்கு சரியான ஆளை தூக்குறதுல கில்லாடி. அப்பவா உடனே பேச. இப்ப பேசினா டென்ஷன் ஆயிடுவாரு. ஃப்ரீ ஆயிரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். துரண்ணே, ஏய் இங்க வா. ஏய் வா வா வா. வணக்கண்ணே. வணக்கண்ணே. இவன் தான் என் ஃப்ரெண்டு பாண்டினே. உங்களால இவனுக்கு ஒரு வேலையாகணுண்ணே. என்னப்பா? ஒரு பொண்ணை தூக்கி வந்து தாலி கட்டணுண்ணே. போட்டோ கொண்டு வந்திருக்கியா? இருக்குண்ணே. கொண்டா. என்னங்கண்ணே? வெளியேற நல்லா தான் இருக்கா. அது சரி, யாரு உன் லவரா? இல்லங்க, என் முறை பொண்ணு. என்னது முறை பொண்ணா? ஜோக்கடிக்கிற? இல்லண்ணே, நிஜமாவே அது இவனோட முறை பொண்ணு தான். அப்படியே கடத்துற? கூப்பிட்டா வர போறான்ல. அதான் சிக்கல். அதான் உங்களை தேடி வந்துக்கோம். கேள்வி மேல கேள்வி கேட்குறீங்களே. பாரு, ஒரு விஷயத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? எல்லா விஷயம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். இல்ல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? சரி, பணம் எடுத்து வந்திருக்கியா? உங்க ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே. ஒரு பொண்ணை கடத்துறது சாதாரண இல்ல, அதுக்கெல்லாம் செலவு அதிகமாகும். எவ்வளவுன்னு சொல்லுங்க. 1 லட்சம் தான் ஆகும். அவ்வளோலாம் முடியாதுங்க. என்னையா நீ 1 லட்சம் கேட்டா கொடுக்க முடியல, அந்த பொண்ணை வச்சு எப்படியா வாழ போற? உன்னெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. கட்டிக்கு போற முறை பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ற ஒரே ஆள் நீதாயா? சரி, அதுல பாஜாதி கூட மேட்ரை முடிச்சு கொடுக்குறேன். ஐயோ, அவ்வளோலாம் முடியாதுண்ணே. ஏய், என்னையா வாசு பேசுறான்? விட்டா சும்மா முடிச்சு சொல்லுவான் போல இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. அவனுக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது. எங்களுக்காக கொஞ்சம் குறைச்சிக்கோங்கண்ணே. மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவா பண்ணிடுறோம். உங்களை நம்பி வந்துட்டோம். சரி, ஆனா நான் சொல்ற கண்டிஷன்லாம் நீ ஒத்து வரணும். என்ன கண்டிஷன்? இங்க வாரு, நீ யாரு என்ன விவரம் தெரியாது. கடத்தல் சாதாரண விஷயம் கிடையாது. அட்வான்ஸா 5000 வாங்கி குடியா, வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன். சரிங்க. அடுத்து பிளான்ல ஏதாவது சிக்கல் வந்து பிளான் ஃபெயிலியர் ஆனா அட்வான்ஸ் பணம் கிடைக்காது. இது என்ன அநியாயமா இருக்கு? ஏய், கடத்தல் என்ன சாதாரண நினைச்சிட்டியா? சிக்குனா 15 வருஷம் நான் தாண்டா உள்ள போகணும். இல்லண்ணே, அவளை சக்சஸ்ஃபுல்லா கடத்தி நான் கல்யாணம் பண்ணா போதுண்ணே. நான் நீங்க கேட்ட படம் சரி சரி, நான் கேட்ட பணம் 5000 ரெடி பண்ணி கொண்டு வா. நல்லபடியா முடிச்சு தரேன். போ போ. வரண்ணே. கிளம்பு கிளம்பு.
வாங்கண்ணே. ஆ. கச்சேரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லா நடந்ததுமா. பிரயாணமெல்லாம் சௌகரியமா இருந்துச்சானே? வாங்கண்ணே. அப்பா இப்பதான் காம்பவுண்டே களை கட்டுது. அப்படியா? பெங்களூர்ல இருந்து எனக்கு என்ன அங்கிள் வாங்கிட்டு வந்தீங்க? யாருக்கும் தனியா ஒண்ணும் வாங்கிட்டு வரலமா. எனக்கு போட்டு சால்வேல ஒண்ணு எடுத்துக்கையே. அண்ணே இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் வாச்சிங்க, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சானே? நல்லா நடந்ததுடா. அண்ணே ரொம்ப கலப்பா வந்திருப்பீங்க, சூட ஒரு இஞ்சி டீ போட்டுமா? போடு, நீ வழக்கம் போல போடு. சரிண்ணே. வணக்கம். பெங்களூர் நல்ல கிளைமேட், நல்ல பலமான வாசிப்போ. எங்க நீங்க கண்ணில் படலையேன்னு பார்த்தேன், பட்டுட்டீங்க. வழக்கமா கேட்கறபடி கேட்டீங்க, நல்லா இருந்துச்சு. அப்பா, ஆ, மாமா, வந்தாங்களா? வாங்கப்பா. வாங்க. குடுங்கப்பா. ம், அண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேம்மா. 4 நாளா உங்க முகத்தெல்லாம் பார்க்கல, அது ஒண்ணுதான் எனக்கு குறை. நீங்க இல்லாம வீடே வீடு மாதிரி இல்லப்பா. ம். ரொம்ப வெறிச்சோடி இருந்தது. ஆமா மாமா, நீங்க இருந்தா ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க. அப்படியா? மாமா என்ன 5 இயர்ஸ் ஃபாரின் ட்ரிப்பா போயிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிற பெங்களூர் தானே போயிட்டு வந்தாங்க. இதுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? திஸ் இஸ் டூ மச் லேடிஸ் அண்ட் மை டியர் கேர்ள்ஸ். மாமா பெங்களூர் கிளைமேட்லாம் எப்படி இருந்துச்சு மாமா? நல்லா இருந்ததுப்பா. ஆமாமா, அங்க கச்சேரி வாசிக்கும் போது உங்களுக்கு மொழி பிரச்சனை இல்லையா மாமா? மொழி பிரச்சனையா? நாதஸ்வரம் வாசிக்க எதுக்கு மொழி பிரச்சனை வரப்போகுது? அப்படி பார்த்தேன்னா இசைக்கு மொழி பேதமே கிடையாது. அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்ப இல்லப்பா, எப்பவும் புரியும். சரி மாமா, பெங்களூர்ல கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி மாமா இருக்காங்க? பெங்களூர்ல கேர்ள்ஸா? எல்லாம் நம்ம ஊர் காரக்குடி மாதிரி தான். அப்படியா? ஏன்பா, நான் போய் தங்கினது நம்ம ஊருக்காரங்க வீட்டுல, அப்புறம் எப்படி வெளியே போய் யாரையா பார்த்தா தானே வித்தியாசம் தெரியும். மாமா அப்ப நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்னையும் கூட்டி போங்க மாமா. கூட்டு போலாம். நீ இந்த தவளு தாளெல்லாம் கத்துக்க கச்சேரிக்கே கூட்டு போலாம் உன்னைய. அதெல்லாம் ஓல்டு பேசுறாமா. நான் கித்தார் கத்துக்கிட்டு அடியே கொல்லுது அழகு அல்லுது. இந்த நெளிவெல்லாம் நாகசுரத்து பக்கத்துல வச்சு அவ்வளவு நல்லா இருக்காது. நான் திருவிழால உனக்கு தனியா ஏற்பாடு பண்றேன். I love music. சும்மாரா. ஏண்டா உடம்புல உனக்கு எலும்பு இருக்கா இல்லையாடா இந்த வேலை வளையிற? ஏன் மீனாட்சி அப்பவே கவனிச்சு ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு? என்னமோ தெரியலங்க, நீங்க ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது என் மூத்த பையனையும் கூட கூட்டு வருவீங்கன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுங்க. வந்துருவாம்மா, எப்படி வந்துருவான்? அப்பா, உனக்கு என்னம்மா? அப்பா, நீங்க இல்லாத சமயத்துல எனக்கு எதுவுமே ஓடலப்பா. ரொம்ப வெறுமையா இருந்துச்சு. என்னம்மா நீ வீட்டுல இத்தனை பேர் இருந்திருக்காங்க உனக்கு துணையா? எல்லாருமே இருந்தாங்கப்பா. ஆனா நீங்க இருக்கிற மாதிரி வருமா? இது வரைக்கும் எங்களை எல்லாம் பிரிச்சு நீங்க எங்கேயுமே போறதில்ல. வாசல்ல யாரு வந்து நின்னாலும் நீங்க தான் வந்துட்டீங்களோன்னு நான் ஓடி ஓடி போய் பாப்பேன்ப்பா. 4 நாள் நீங்க ஊருக்கு போனதே என்னால தாங்கிக்க முடியல. இது வரைக்கும் வீட்டுல எல்லாருமே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது நான் வேற ஒருத்தர் வீட்டுல போய் எப்படி வாழ போறேன்னு நினைச்சால எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சிச்சி, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுமா. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். இல்லப்பா, என்னால உங்களை பிரிச்சு இருக்கவே முடியாது. இந்த பாருமா, இப்படி சொன்னவதாம்மா உங்க அம்மா. கல்யாணமான புதுசுல பிறந்த விட்டு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பான் நாடம். எங்கப்பா எங்கம்மா வார்த்தைக்கு வார்த்தை அதுதான் பேசுவா. 6 மாசம் ஓடி போயிடுச்சு. மீனாட்சி, உன் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வரியான்னு ஒரு வாரம் கேட்கறப்ப இங்க வேலை கொட்டி கிடக்குதுங்க, அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொன்னான். அதுதாம்மா பொண்ணுங்களோட இயல்பு. போற இடத்த கொஞ்ச நாள்லயே சொந்த வீடா மாத்திப்பாங்க. ஏன் புஷ்பாவை எடுத்துக்க, என் பேர்லயும் மயில் பேர்லயும் அவளுக்கு உசுறு. பேராவூர் நல்ல கல்யாணத்தை முடிச்சு அங்க இருக்கிற மனுஷனை சகிச்சுக்கிட்டு குழந்தை குட்டிகளை பத்தி நல்லா இல்லையா? அப்படியே நீயும் ஆயிடுவ. ஆமா மகேஷ், அதான் நான் நினைச்சா எங்க அண்ணன்களை பார்க்க ஓடி வந்துடுறேன்ல, அதே மாதிரி நீயும் அப்பா அம்மா பார்க்க வந்துடலாம். என்ன? ஆமாம்மா, நம்ம சமுதாயத்துல ஆம்பளைங்க முளைச்ச இடத்துலயே நல்ல வேர் ஊனி காலத்துக்கு அப்படியே இருந்துடுறாங்க, மரம் மாதிரி. ஆனா பொண்ணுங்க அப்படியா? நாத்தங்கால வளர்த்து வேரோட புடுங்கி வயல்ல நடுற மாதிரி அவங்கள வேறொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்துடுறோம். இது நம்ம நடைமுறை. ஆமாம்மா, பொண்ணுங்க எப்போதும் எந்த சூழ்நிலைக்கும் தன்னை பொருத்திப்பாங்க. இப்ப ஒன்னையே எடுத்துக்க, இப்ப கண்ணு கலங்கிட்டு இருக்கியா? நாளைக்கே புருஷன் குழந்தை குட்டிங்கன்னு வரட்டும், நீ ஏன் மாறி போயிடுவ? நாங்க பார்க்கத்தானே போறோம். கண்ணை தொடச்சுக்க, கண்ணை தொடச்சுக்க. மீனாட்சி, கச்சேரியில் வந்த காசு சாமி பாதத்தில் வச்சுட்டு உள்ள எடுத்துவே கல்யாண செலவுக்கு உதவும். இல்ல அண்ணே, இந்த பிரயாணத்துல நமக்கு கிடைச்ச லாபம் சமய சஞ்சீவனியா கல்யாண செலவுக்கு பணம் கிடைச்சிருக்கு. ஆமாண்ணே. அண்ணே, அப்படியே இந்த கல்யாண செலவுகள்லாம் இன்னும் நம்ம பார்க்கவே இல்லையா அண்ணே? என்ன செட்டியார் ஒரு 25,000 ரூபா கொடுக்குறேன்ட்டாரு.
கோபி பைக்குக்கு ஏற்பாடு பண்ணிட்டாப்ல. நகை இந்த 10 பவுன் நகைக்கு என்ன பண்றதுன்னு மண்டை உடைச்சிட்டு இருக்கேன். அதுதான் 5 பவுன் நகை நான் தரேன்னு சொல்லிட்டேன். இல்ல அது வேண்டாம், அது நீ வச்சு. என்னண்ணே சபையிலே தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னண்ணே? வேண்டாம்ப்பா, அது உனக்கு உதவும்ப்பா. வீட்டுல கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்க. இந்த பாரு, கஷ்டப்படுறவன் 10 பவுனுக்கா கஷ்டப்பட்டு போகுமா? புரியுது அண்ணே. அன்னைக்கு நான் உங்ககிட்ட நடந்த விதத்தை இன்னும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் வாங்காம மறுக்கிறீங்க. இல்ல மயிலு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மயிலு, உனக்கு உதவட்டுமே தான் சொல்றேன். அண்ணே என்கிட்ட இருக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதானே. சரி, உன் வார்த்தையை மீறல. 5 பவுன் நீ செய். மிச்சம் 5 பவுனுக்கு தான் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணும். அது செஞ்சிடலானே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, செஞ்சிடலானே. சரி, இப்ப இந்த கல்யாணத்துக்கு நான் சொல்றதுக்கு யாரையா மனசுல வச்சிருக்கியா? இந்த புதுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கேட்டிருக்கேன், நல்லா வாசிக்கிறான்ப்பா. ஆமாண்ணே, நல்ல ஞானஸ்தானே அவரே கூப்பிடலாண்ணே. ஒரு காரியம் பண்ணுமா, 2 பேரும் நேர போய் அவனுக்கு ஒரு மரியாதையை பண்ணிட்டு தேதியை குடிச்சிட்டு வந்துருமா? இப்போ போயிருவானே. வா. என்னங்க உங்க 2 பேத்தையும் இப்படி ஒற்றுமையா பாக்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நடுவுல நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தப்போ இந்த வீட்டுல எல்லாரும் வேதனைப்பட்டோம். மறுபடியும் உங்களை ஒன்னா பாக்குறப்போ என் கண்ணை பற்றும் போல இருக்கு. திருஷ்டி சுத்தி போடுறேன், உட்காருங்க.